Hello friends, welcome to Learners Forum. Next number measurement of resistance பத்தி பார்க்கலாம். Resistance அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ohms lawல V is equal to I into R அப்படின்னு வந்து பார்த்திருப்போம். So which means R is equal to V by I அப்படிங்கிறது நமக்கு பேசிக் ரிலேஷனாக தெரிஞ்சிருக்கும். இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி ரெசிஸ்டன்ஸுடைய யூனிட் என்ன ஓம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆர் வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸுடைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன மெஷர்மெண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரேஞ்ச் அப்படிங்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து லோவாக இருக்கா, இல்லை மீடியமாக இருக்கா, இல்லை ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி நமக்கு லோ, மீடியம், ஹையை பொறுத்துட்டு நமக்கு மெஷர்மெண்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லோ ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பேசிக்காக லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரேஞ்ச் என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஸ் தேன் 1 ohmஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட்ஸ் எம்ப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கான ரேஞ்ச் ஃபஸ்ட்டு, அதாவது லோ ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன ரேஞ்சுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் லோ ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸும் லீட் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு இந்த அக்யூரஸியை அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாமே க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கிறதுனால அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த லோ ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்துட்டு அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டருக்கு பக்கத்தில் நம்ம ஒரு வோல்ட்மீட்டரை வந்துட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ R is equal to V by I அப்படின்னு பார்த்தாச்சு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய எரர் என்ன அப்படின்னா அம்மீட்டர் என்ன பண்ணும், இட் ரீட்ஸ் தி கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர் ப்ளஸ் வோல்ட்மீட்டர். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கரண்ட்டை தான் நமக்கு அம்மீட்டர் வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எரர் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெல்வின் டபுள் பிரிட்ஜ் மெத்தட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நமக்கு ஒரு கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுனாலும் அதை ப்ரிசைஸாக மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதில் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் லீட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நமக்கு அவாய்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது என்ன மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அதில் காஸ் ஆகிற எரர்ஸ் வந்து அவாய்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் நம்ம பேலன்ஸ் கண்டிஷன், பிரிட்ஜ் அப்படின்னாலே கண்டிப்பாக பேலன்ஸ் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ பேலன்ஸ் கண்டிஷனை பேஸ் பண்ணி R is equal to P by Q into S அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் P and Q அப்படிங்கிறது வந்துட்டு ரேஷியோ ஆர்ம்ஸ் அண்ட் S அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆர்ம்ஸ் அப்படின்னா அங்கேயும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா P and Q வந்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ். ஸோ அதை நம்ம வந்துட்டு ரேஷியோவாக எடுத்துகிட்டு இட் இஸ் மல்டிப்ளைட் பை த ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்படி பண்ணும்போது நமக்கு தேவையான லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் இருந்து அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கிற பிரிட்ஜ் தான் இந்த கெல்வின் பிரிட்ஜ். ஸோ லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம இந்த மெத்தட்ஸ் ஏதாவது எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது மீடியம் ரெசிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெத்தட்ஸ் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி மீடியம் ரெசிஸ்டன்ஸுடைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும், விச் இஸ் ஃப்ரம் 1 ohm to 100 kilo ohm. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மெத்தட் அகெயின் அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தட். ஸோ R is equal to V by I அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதில் நமக்கு 2 கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா when voltmeter is across the resistor ஹை ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அக்ராஸ் த சப்ளை நம்ம கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கெல்வின் டபுள் பிரிட்ஜ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதில் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அக்யூரேட் மெஷர்மெண்ட், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பர்டிகுலர் வீட்ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கண்டிஷன் என்னென்னா R1 by R2 is equal to R3 by R4. ஸோ பிரிட்ஜஸ் டாப்பிக்கில் நம்ம இந்த பேலன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். பேசிக்காக வீட்ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா R1 by R2 is equal to R3 by R4. ஸோ அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா we can use the formula R2 by R1 into R3. ஸோ அதுதான் நம்மளுடைய மீடியம் ரெசிஸ்டன்ஸ். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அக்யூரசி அதிகமாக இருக்கும். நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாகவே பார்த்தோம். அண்ட் பேலன்ஸ் கண்டிஷனில் எந்த விதமான பவர் கன்சப்ஷனுமே இருக்காது.
ஸோ ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி நம்ம பார்த்துட்டோம். தேர்டாக இருக்கக்கூடியது வந்துட்டு ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் கிரேட்டர் தேன் 100 கிலோ ஓம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸை நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணலாம். பட் இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கும்போது லீக்கேஜ் கரண்ட் கண்டிப்பாக இருக்கும், இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் டெக்னிக்கில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு மெகர், அதாவது இன்சுலேஷன் டெஸ்டர். ஸோ இதில் நம்ம இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஹை டிசி வோல்டேஜை அப்ளை பண்ணும்போது தேவையான கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மீதி 2 வேல்யூமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி we can calculate the resistance value. Second is loss of charge method. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக இருக்கும்போது அதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கண்டிஷனில் கெப்பாசிட்டர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ், அண்ட் அதே மாதிரி அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அது வழியாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சார்ஜ் ஆகிருக்க இந்த வேல்யூ வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வோல்டேஜ் டிகே ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து ஆர் வேல்யூவை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது ஆஸ் பர் தட் வோல்டேஜ் டிகே ஈக்குவேஷன் நமக்கு V is equal to V0 e power minus t by RC டைம் கான்ஸ்டண்ட்டாக நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு இந்த ஆர் வேல்யூ மட்டும்தான் வேணும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are taking log. ஸோ R is equal to t divided by C ln of V0 by V அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் நமக்கு எல்லா வேல்யூஸுமே தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு we can use Kelvin bridge, மீடியம் ரெசிஸ்டன்ஸுக்கு Wheatstone bridge, அண்ட் ஹை ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா we can use மெகர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன டைப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அண்ட் எரருக்கான சோர்ஸ் எதுலலாம் அக்கர் ஆகலாம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே பார்த்தோம். அதனுடைய அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ்னால நமக்கு எரர் அக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். டெம்பரேச்சர் வேரி ஆனாலும் நமக்கு ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து நமக்கு வேரி ஆகும். அண்ட் மெயின் இஸ் லீக்கேஜ் கரண்ட் அண்ட் instrument loading effect. So these are the sources of error. ஸோ இதில் பேசிக்காக நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கெல்வின் பிரிட்ஜுக்கான பேலன்ஸ் கண்டிஷன் என்ன, வீட்ஸ்டோன் பிரிட்ஜுக்கான கண்டிஷன் என்ன, அண்ட் அது மூலமாக எப்படி நம்ம வந்து இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு லோ ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிரிட்ஜ் டைப் கொடுத்துட்டு இதிலிருந்து என்ன டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி கேட்கலாம். இல்லைனா நியூமரிக்கலாக உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேட்கலாம். அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு கேட்டிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான R1 R2 R3 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.